இவன் எல்லாத்தையும் அனுபவிச்சு ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான், எல்லாமே மாயது. அப்போ இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அந்த மாயையே நான் உங்களுக்கு எனக்கு கொடுப்பாரா? அதுதான் நான் கேட்கிறேன். இவனுக்கு ஞானம் இருந்தது, கேளாத ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல கணம் சம்பத்து, அப்பா நல்ல சொத்து சேர்த்து வச்சிட்டாரு. அப்பா யாரு? தாவீது. நல்ல அவரு நல்ல ஆலயத்தை கட்டக்கூடிய அளவுக்கு நிறைய காரியங்கள் அவரு சகோதரிச்சு நிறைய காரியங்களை கேதர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அவரு உன் கை ரத்த கை, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ஒதுக்கி உன் குமார சாலமோன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கட்ட சொன்னாரு. அதனாலதான் தாவீது கட்டல தவிர மற்றபடி தாவீது நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஹி கலெக்டட் மெனி திங்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் சர்ச். அதனால சாலமோன் சொன்ன இந்த வார்த்தையின்படி நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மாயையான ஒரு காரியத்தை நம்ம கொடுப்பாரா? வேனிட்டி நம்ம கொடுப்பாரா? அதுதான் நான் வந்து சொல்ல வரைக்கும். ஒரு மாயையான காரியத்தை நம்ம கொடுப்பாரான்னு கேட்கிறேன். ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப இவன் சொல்றது எதுனா, மரணத்துக்கு ஏதுவான, மரணத்தில முடியக்கூடிய ஒரு வாழ்க்கையை பத்தி அவன் சொல்றான். யாரு? இந்த சாலமோன். அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஆதாமின் வாழ்க்கை. அப்போ ஆதாமின் வாழ்க்கையில நீ எத்தனை ஆசீர்வாதங்கள் வாங்கினாலும் பிரயோஜனம் இல்லை உனக்கு. அதைத்தான் இந்த இடத்துல சாலமோன் சொல்லுகிறான். மாயை, மாயை, எல்லாம் மாயை. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும்.